இன்றைக்கு தேங்கி போன உங்க நிலைமையில, ஆண்டவரே எதுவுமே நடக்கறல ஆண்டவரே, அதனால நான் இப்படி கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எழுந்திரு என்கின்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே, யோவான் 5வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து பெத்தஸ்தா என்கின்ற குளத்தருகே செல்கின்றார். அங்கே ஒருவன் 38 வருஷமாய் அவனால அசைய முடியாம அங்கேயே உட்கார்ந்து இருக்கான். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த மனுஷனாக இருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம நினைக்கிற பெத்தஸ்தா ஏதோ அழகா அலங்காரத்தோட இருக்கும். இன்னைக்கு ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி பல இடங்கள்ல வச்சிருக்காங்க பாருங்க, அப்படி இருக்காது. அது வேதம் சொல்லுகிறது, பெத்தஸ்தா என்கின்ற இடம் ஆட்டு வாசல் அருகே இருக்கின்றது என்று. ஆட்டு வாசல்னா என்னங்க? அந்த ஆடை பலி கொடுக்கிற இடம் தான் ஆட்டு வாசலாக இருக்கின்றது. அப்ப அந்த பலி கொடுக்கிற இடம் எப்படி இருக்கும்? அப்படியே ரத்த வெள்ளமா இருக்கும், பலி செலுத்தப்பட்ட ரத்தங்கள் இருக்கும், அந்த இடத்துல அன்கிளீன் பிளேஸா இருக்கும். அந்த இடத்திலேதான் 38 வருஷமாய் பெரும்பாடோடு கூட ஒருவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றான். இயேசு அந்த இடத்திற்கு செல்லுகின்றார். சென்ற பிறகு ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா நீ சொஸ்தமாக விரும்புகிறையா? அவன் என்ன சொல்லணும்? நான் சொஸ்தமாக விரும்புறேன், இல்ல அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் அவனுடைய மனநிலையை யோசித்து கேட்கிறாரு. அவன் சொல்றான், இவனுக்கு அவன் இருக்கான், அவனுக்கு இவன் இருக்கான், எனக்கு யாருமே இல்லை, இந்த தண்ணி கலக்கப்படும் போது என்ன கூட்டிட்டு போய் விடுறதுக்கு, இப்படி ஒரு ஐதீகத்தை நம்பி உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஜனம். பிரியமானவர்களே, வேதத்துல அப்படி தண்ணி கலக்கப்பட்டு உள்ள போய் குணமாக்கப்பட்டதாக சுகமாக்கப்பட்டதாக எங்கேயுமே எழுதி வைக்கவில்லை. இது ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிலீஃப். இந்த மாதிரி இருந்தா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை, ஒரு மூட நம்பிக்கையை நம்பி இவன் தன் வாழ்நாள் முழுக்க அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறான். சில நேரங்கள்ல பிரியமானவர்களே, நாம கூட ஏதாவது ஒரு மூட நம்பிக்கையை நம்பி அப்படியே ஒரே இடத்துல கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு இடம் இருக்கும், அந்த இடத்த விட்டு அவங்க எழுந்திருக்கவே மாட்டாங்க. திஸ் இஸ் மை ஸ்பாட் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க அந்த இடத்தை விட்டு எழுந்தாதான் வாழ்க்கையிலே முன்னுக்கு செல்ல முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, 8வது 9வது வசனத்திலே இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று இருக்கின்றது. பிரியமானவர்களே, அவனாலே அசைய முடியாத ஒரு சூழ்நிலையிலே, அவன் தேக்க வாழ்க்கையிலே இயேசு வந்து சொல்லுகிறார், எழுந்திரு. இன்றைக்கு தேங்கி போன உங்க நிலைமையில, ஆண்டவரே எதுவுமே நடக்கறல ஆண்டவரே, அதனால நான் இப்படி கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எழுந்திரு என்கின்றார். 2வது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் நீ முன்பாக போக, நம்மை வாழ்க்கையிலே நடந்து போக, ஆயத்தமாய் போக ஆண்டவர் அழைக்கின்றவராயிருக்கின்றார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்துல தேக்க நிலையிலே, எந்த இடத்துல இது போதும் ஆண்டவரே நீங்க இதுதான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து இருந்தா, இந்த 38 வருஷமா அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அழுக்கு சுத்தமின்மை இதெல்லாம் பார்க்காம உட்கார்ந்து இருந்த அந்த நபரை எழுந்து போன்னு சொன்னவரு இன்னைக்கு நம்மையும் பார்த்து சொல்லுவார். இந்த ஒரு நம்பிக்கையோட தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு நாங்கள் எழுந்திருந்து நடந்து செல்ல கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசுவின் பாதத்திலே விழுந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.